ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூதர்கள் இங்க என்ன செய்றாங்க, இந்த செவுத்துக்கு நடுவுல அவங்க என்னதான் செய்றாங்க, இந்த இடுக்குல என்னமோ செய்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதுல. இதுல என்ன செய்றாங்க அப்படின்னா, இதுல தான் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. யூதர்களுடைய நம்பிக்கை அந்த செவுத்துல தான் இருக்கு. இந்த செவுத்து வந்து 2ஆம் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு. இந்த செவுத்தினுடைய அந்த இடுக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா, பேப்பர்கள்ல எழுதி என்ன அவங்களோட தேவனிடத்துல என்ன பண்றாங்கன்னா, விண்ணப்பம் செய்றாங்க. பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் அதில எழுதி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த செவுர தொட்டு தொட்டு பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அழுகுறாங்க. ஏன்னா, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய கடவுளின் காரியம், அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதுன்னு நெனச்சு என்ன பண்றாங்கன்னா, துக்கத்த என்ன பண்றாங்க, அனுசரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாட்களிலுமே விசேஷமாக ஓய்வு நாட்கள் அப்படின்ற ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் அந்த செவுத்துக்கிட்ட போயி தங்களுடைய பெட்டிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அது இடுக்குன்ல என்ன பண்ணுவாங்க, பேப்பர்ல எழுதி வைப்பாங்க. அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய ஆசை எல்லாம் என்ன அப்டின்னா, திரும்ப அவங்களுடைய ஆலயம் 3வதாக அவங்களுடைய ஆலயம் கட்டப்படணும். அந்த ஆலயத்தில அவங்களுடைய பலி செலுத்தப்படணும் அப்டின்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூதர்கள் இங்க என்ன செய்றாங்க, இந்த செவுத்துக்கு நடுவுல அவங்க என்னதான் செய்றாங்க, இந்த இடுக்குல என்னமோ செய்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதுல. இதுல என்ன செய்றாங்க அப்படின்னா, இதுல தான் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. யூதர்களுடைய நம்பிக்கை அந்த செவுத்துல தான் இருக்கு. இந்த செவுத்து வந்து 2ஆம் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு. இந்த செவுத்தினுடைய அந்த இடுக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா, பேப்பர்கள்ல எழுதி என்ன அவங்களோட தேவனிடத்துல என்ன பண்றாங்கன்னா, விண்ணப்பம் செய்றாங்க. பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் அதில எழுதி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த செவுர தொட்டு தொட்டு பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அழுகுறாங்க. ஏன்னா, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய கடவுளின் காரியம், அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதுன்னு நெனச்சு என்ன பண்றாங்கன்னா, துக்கத்த என்ன பண்றாங்க, அனுசரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாட்களிலுமே விசேஷமாக ஓய்வு நாட்கள் அப்படின்ற ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் அந்த செவுத்துக்கிட்ட போயி தங்களுடைய பெட்டிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அது இடுக்குன்ல என்ன பண்ணுவாங்க, பேப்பர்ல எழுதி வைப்பாங்க. அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய ஆசை எல்லாம் என்ன அப்டின்னா, திரும்ப அவங்களுடைய ஆலயம் 3வதாக அவங்களுடைய ஆலயம் கட்டப்படணும். அந்த ஆலயத்தில அவங்களுடைய பலி செலுத்தப்படணும் அப்டின்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க.